காலையிலே சூரிய ஒளினால் மலரக்கூடிய மலரானது எது? காலையிலே சூரிய ஒளி பட்ட உடனே ஒரு பூ பூக்காது, என்ன பூ? அதெல்லாம் தெரிஞ்சா நான் வந்து வைக்கிறேன். இரவு நேரத்திலே ஒளி இருக்கக்கூடியது சந்திரன் இரவு நேரத்தில் உதிக்கிறது. அதை பார்த்து ஒரு மலர் மலர், அது என்ன பூ? தெரியாதுன்னு. காலையிலே சூரியன் உதயம் போது மலர்றது தாமரை. தாமரை. இரவு நேரத்திலே சந்திரன் உதிக்கும் போது மலரக்கூடிய மலர் அல்லி. அல்லி. ஏன்னு சொன்னா முன்ன வந்தப்ப கேட்டிய வயசுக்கு வந்த சுருக்காட்டுக்கு போனோன்னு, அதுக்குதான் இந்த பார்த்தை சொல்றேன். சூரியனை பார்த்து மலர்வது தாமரை. தாமரை. சந்திரனை பார்த்து மலர்வது அல்லி. அல்லி. அது ரெண்டும் ஆணினம், இது ரெண்டும் பெண்ணினம். பெண்ணினம். அதை பார்த்த உடனே இதை மலர்ந்து விடுகிறது. பெண்ணா பிறந்தோ வயசுக்கு வரால எதை பார்த்து வயசுக்கு வரா? பெருசனை பார்த்து வயசுக்கு வருவா. கல்யாணம் பண்ணாதுக்கு முன்னே புருஷனை பாத்துறாங்க. இப்ப அந்த காலம் தானே ஓடிக்கிட்டு. ஆயா அப்ப பார்க்க தேவையில்லை. 10 மாசம் 300 நாள் பெத்தி எடுத்து வளர்த்து ஆயா அப்ப பார்த்து கட்டி கொடுப்பாங்கன்னு நினைச்சது அந்த காலம். இப்ப பிறந்து 3 மாசம் ஆகாது, 4 மாசம் ஆகாது, இப்படி இங்குத்து இப்படி இங்குத்து இங்குத்து. என்னென்ன கணக்கு போடுது இங்க வாடி. அதை நான் சொல்ல கிடையாது. அந்த காலத்துல மாமனாவுக்கு பயந்து, மாமியாவுக்கு பயந்து, கொத்த கொஞ்சனாருக்கு பயந்து இருந்த காலம். இப்பெல்லாம் இந்த கேள்வி பண்ற இந்த கேவனும் சும்மா இருந்தாலும் சீண்டி 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 சின்ன பண்ண கட்டி. பாப்பா, ஒரு பெண்ணாகப்பட்டவன் ருது ஆகிறாளே, அது எதை வச்சு இப்ப நான் சொல்றேன். நீ சொன்னியல்ல மாசி மாச திருவிழா யாருக்கு போடுறாங்க? மாசி மாசம் மன்மதன் கொடுத்துறாங்க. மன்மதனுடைய தேவி பேர் என்ன? ரதி. அந்த மன்மதனுடைய அழகு அந்த ரதிக்கு மட்டும்தான் தெரியுமா? அதான் காமன். யாரு? காமன். காமன். அந்த காமமானது, அந்த எண்ணமானது மனதிலே உருவாகிவிட்டால் ஒரு பெண்ணு ருதுவாகி விடுவாளாம். மதம் கொண்டாம இந்த காலமா வந்துடும் தேவை நம்மளுக்கு. அதையும் ஒரு நாளைக்கு கேட்டணும். யார் மனசுல போட்டு காட்டணும். ஐயா நீ எப்படி சூரியனை பார்த்து மலர்வது தாமரை, சந்திரனை பார்த்து மலர்வது அல்லி. காமனை காமமானது, அந்த காமம் என்னமானது மனதை உருவாக்கி விட்டால் பெண் உருவாக்கி விடுவாங்க. ஒண்ணும் சொல்ல. ஒரு பெண்ணா பிறந்தவளுக்கு பருவம் அடைந்த உடனே அதான் ஆளாகி 5 நாள், மாலையிட்டு 10 நாள், பிள்ளை பெற்று 6 நாள், பின்பு பெரிய மனுஷாகினாள். வயசு வர்றது பிள்ளை பெற்றாளா? ஆளாகி 5 நாள், மாலையிட்டு 10 நாள், பிள்ளை பெற்று 6 நாள், பின்பு பெரிய மனுஷாகினாள். அப்படின்னா அதெல்லாம் கருட புராணத்துல போட்டிருக்காங்க, நல்லா படிச்சு பாரு. ஆளாகி 5 நாள், வயசுக்கு வந்த 5 நாள் 5 நாள்ல அவ வயசுக்கு வராத வரைக்கும் எங்க வேணாலும் சுத்தலாம். வயசுக்கு வந்துட்டா அந்த பயம் வந்துடும். 5 நாள். ஓ, அங்க போய் நிக்க கூடாது தம்பி, அங்க போய் நிக்க கூடாது. இங்க ஒன்னு சொல்லலடி. கட்டுப்பட்டு வாழ்ந்த காலம் முன்னே சொல்லிட்டு அதரம காலம்னு சொல்லி அப்ப இருந்தவங்க அப்படிதான் இருந்தாங்க. சொல்லு. அதான் ஆளாகி 5 நாள். கேள்வி. ஆளாகி 5 நாள் அவள் மனதிலே அச்சம்பயம் வந்து விட 5 நாள். 5 நாள். நாளையிட்டு 10 நாள். கல்யாணம் செய்தவன 10 நாள். 10 நாள்ல 10 நாள் கணவனுடைய கையை பற்றினாள். கை பிடிச்சா. மாலையிட்டு 10 நாள். 10 நாள். பிள்ளை பெற்று 6 நாள். புள்ள பத்து 6 நாள். 6 பிள்ளை பெற்று 6 நாள். அந்த காயம் மாறியது. ஒரு இடத்துக்கு போயிட்டா மனம் மாறினாள். இவ வரடி, இவ மலடி, இப்படி பிள்ளை இல்லாதவன்னு சொல்ல மாட்டாங்களே. சரி, நமக்கு ஒரு பிள்ளை பிறந்த விட மனம் ஆறிவிடுமா? எப்படி மனம் மாறினாள்? ஆமா. ஒரு பெண்களுக்கு இந்த கூந்தல் அடர்த்தியா இருக்கும். கூந்தல் 1, அதை வகுக்கிறது 3. அது என்ன? பள்ளிக்கூடம் போற பிள்ளைக்கு எத்தனை சடை பண்றாங்க? 2 சடை. அது எத்தனை பின்னல் எடுக்கிறாங்க? அதுல கணக்கு 3
3. அது ஏன் 3 பின்னல் எடுக்கிறார்? 2 சடை போட்டு ஏன் 3 பின்னல் எடுக்கிறாங்க தெரியலையே. அந்த 3 பின்னலை ஏன் பின்னாங்க தெரியுமா? ஒண்ணு தாய் வீடு, ஒரு பின்னல. ஆமா. 2வது போற இடம். நான் பிள்ளை பெற்று பெற்று விட்டாலும் அதோட நான் சந்தோஷமா வேண்டி பின்னி பிணைந்து வாழ்குவேன்னு 3 பின்ன பின்னி அனுப்புறாங்க. கல்யாணம் முடிந்தவங்களுக்கு ஒரு சடை போடுறாங்களா இல்லையா? தெரியலையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இது 2 சடை. என் கணவனோடு நான் ஒற்றுமையா வாழ்வுன்னு தான் அதை பின்றாங்க. ஒரு சடை. ஆமா. நீ ஒரு சடை தான் பின்னியா? உண்மைதானா? வண்டி போகுது. சில பேரு வண்டி வண்டி போகுது. சில பேர் பாரு வயசானவங்க கொண்டை எப்படி போடுவாங்க? கொண்டை அள்ளி இப்படி சொல்லுவாங்க. அது ஏன் அப்படி அள்ளி சொல்றாங்க? அள்ளி சொல்றது தெரியல. என்னன்னு இப்படி அள்ளி இப்படி சொல்லுறாங்க பாத்தியா? ஆமா. அது ஏன் தெரியல. கணவன் வீட்டுல இருந்து வந்து புருஷன் வீட்டுல இருந்து வாழ்ந்து எல்லாம் சலிச்சிட்டான்னு சொல்லி 2 அள்ளி முடிக்கிறாங்க. எல்லா வாழ்க்கையும் அடைஞ்சுட்டேன் அப்படின்னு முடிக்கிறாங்க. கிளம்பு. அப்படியா? அதோட விட என்ன ஆளுங்கிற எங்களுக்கு தான் தெரியும். அது ஏன் எண்ணிக்கிட்டே இருக்காது? நம்ம ஆயத்தான் அதுக்கு எண்ணிக்கிட்டே இருப்பாங்களா? அப்படி பெண்களா பிறந்து விட்டால் போதாது, புத்தி என்ன சொல்லு? ஒரு பெண்ணா பிறந்த இடத்துல இருந்து புகுந்து வீட்டுக்கு போறோம்னு சொன்னா அந்த பெருமையை எடுத்து கொடுக்கணும். புகுந்த வீட்டு பெருமை எடுத்து கொடுக்கணும். அறிவுல பொண்ணுதானே? பொண்ணுதான். கொஞ்சோண்டு கேட்டுட்டா ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்னோடு விஷயம். ஒன்னே ஒண்ணுடி கொஞ்சம் இல்ல, நீ படிச்ச பொண்ணு தானே? ஓடிரு ஊராய் ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு படிச்சுட்டு அது ஒண்ணு கேட்டாங்க. இங்க ஆண்டி தப்பு பேசுறா. போட்டு நித்தியோடியா. ஒரு பெண்களுக்கு எத்தனை கால்? 2 கால் தான். ஒருத்தன் போய் ஒரு அக்கால கேக்குறானா, இரு 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 நினைச்சுடாப்ல என்னன்னு கேட்டா, ஒருத்தன் போயிட்டு ஒரு அக்காவை பார்த்து கேக்குறானா, ஏன் அக்காக்கா 5 காலோடு உக்காந்து இருக்கிறியா அக்கா? 6 காலோட மாமன் போனாரு, எங்க போனாரு, எப்ப வருவாருன்னு கேட்டான். இவன் போய் அந்த அக்காவை கேட்கறான், 5 காலோட உட்காந்து இருக்கிறியா அக்கா, 6 காலோட போன மாமன் எப்ப வருவாருன்னு கேட்டான். அதுக்கு அந்த அம்மா சொன்னாலாம், நேத்து செத்தவனை இன்னைக்கு உயிர் உண்டாக்க போயிருக்கிறாரு, அது வந்தா வரமாட்டாரு, அது வரலன்னா வந்துருவாருன்னாலாம். அது என்ன அப்படி வல்லண்டி நீனு? அதெல்லாம் தெரிஞ்ச நான் இங்க நிக்கிறேன். டெல்லி கோர்ட்ல பெண்களுக்கு இருப்பது 2 காலு. அந்த அம்மா உட்காந்து பால் கறந்துக்கிட்டு இருக்காங்க. முக்காலி போட்டு உட்காந்து பால் கறந்துருக்காங்க. அந்த முக்காலிக்கு 3 காலு, இவளுக்கு 2 காலு. அதை வச்சு 5 காலோட உட்காந்து பால் கறக்குறாக்கா. மாமா 6 காலோட போறாரு, எங்க போறாரு? அவர் 6 கால்னா அவருக்கு 2 காலு. அவர் இந்த தோழம்பவன் கையை மட்டும் அடங்குவாங்க. இரும்பு பிடிச்ச கையும் சொல்லி பிடிச்ச கையும் சும்மா. அவர் 2 கை காலு. குதிரையில உட்காந்து சவாரி செய்யறாரு, 4 காலு. 6 காலு. அப்ப 6 காலோட போய் எப்ப வருவாரு? நேத்து செத்தவனை இன்னைக்கு உயிர் உண்டாக்க போயிருக்கிறாரு, அது வந்தா வருவாரு, இல்லன்னா வரமாட்டாருன்னாராம். அதான் நேத்து செத்தது யாரு? பயிர் புடுங்கிறது. நாத்து அரிக்கிறாங்கல்ல, அந்த நாத்தை பிடிக்க அன்னைக்கே நடுறாங்களா? கட்டி போட்டுருவாங்க. மறுநாள் நாள் அங்க நாத்து பிடிங்க இருக்குது. அதான் நேத்து செத்தவனை இன்னைக்கு உயிர் உண்டாக்க போயிருக்கிறாரு, அது வந்தா வருவாரு, வரலன்னா வரமாட்டாருனாலும். அப்படின்னா அவர் போயிருக்கிறது ஆத்த தாண்டி போயிருக்கிறாரு, ஆத்துல தண்ணி வந்தா வரமாட்டாரு, இல்லன்னா வந்துருவாருனாலாம். அம்மா